ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவளோட சக்தியை வர வைக்கணுங்கிறதுக்காக அம்பை வச்சு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்பு வந்துட்டு அவளோட சக்தி வீக் ஆகி அவளையே அட்டாக் பண்ற மாதிரி போயிடுச்சு. உடனே உள்ள குறுக்க ஹீரோ பூந்து அந்த அம்பை எரிச்சு விட்டுட்டு, நீ குப்பைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிடறான். அவளை என்ன பொசுக்குன்னு பொம்மை மாதிரி தூக்கி போட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பிளட்டை கொடுக்க போறா. அப்படி பிளட்டை கொடுக்கும் பொழுது அவனோட கழுத்தெல்லாம் ஏதோ நெரிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவனுக்கு இது இருமல் வர மாதிரி இருக்கு. என்ன என்ஜாய் பண்றியா? என்னோட பிளட்டை நீ குடிக்கும்போது எனக்கு நானே விஷம் கொடுத்துக்கிட்டேன். அப்போ என்னால நீ செத்துருவதானே அப்படிங்கும்போது, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்க, என்ன நீ குப்பன்னு சொல்லும்போது, உன்னை டிஃபீட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இருக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்ண. அந்த விஷயம் என்னையும் கொள்ளும் தான், ஆனா உன்னை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு என்ன அஃபெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, இதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கட்டுப்பாயிட்டு அப்படியே இருமிக்கிட்டே இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே என் காலில் விழணுமா இல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கேளு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் இருந்துகிட்டு உடனே டாப்புக்கு நார்மல் ஆயிடுறான். என்ன கொள்றது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? அதுவும் சப்பையா இருக்கிற உங்ககிட்ட நான் செத்து போவேன்னு நினைச்சியா? அது எப்படி அந்த விஷம் ஒன்று எதுவுமே பண்ணலையா? அப்படியே அவ கழுத்தை பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட சுத்தமா வேலை செய்யாது. உன்னை பாவம் பார்த்து நான் வேலைக்கு வச்சா நீ எனக்கே படிக்கிற? அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொல்லணும்னு வேற ட்ரை பண்ற. உனக்கு நான் என்ன பண்ணணும்? இவளை தூக்கிட்டு போய் அந்த பிளாக் ரூம்ல போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி போட விட்டுட்டு அங்க 3 பேர் ஹீரோட கட்டி வச்சு சாட்டையாலேயே வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட அழுகையும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ்வளோ அடி வாங்கியும் நான் என்னோட பழியை நான் மறுபடியும் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரியே அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவங்களுக்கான மாத்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் அவங்க கிட்ட போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு மாத்து மருந்தா அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி தூர போட்டுறான். அங்க பார்த்தா அவங்க சாட்டையால அடிக்க அது ஒரு பவரை வச்சுதான் அடிக்கிறாங்க போல. அப்படி அடிக்கும் பொழுது அப்படியே அங்க மயக்கம் போட்டு விழுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவளோட உடம்புலயே எழுந்திருக்கிறா. என்னடா இது புது ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி, நான் என்னோட உடம்புலயே இருக்கலாம், நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டவுட் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, இப்பதான் வந்தியாமா? அப்பா நீ உயிரோட இருக்கியா? நான் வந்துட்டு ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்ன கெட்ட கனவு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உயிரோட இருக்கியா? ஆமா உயிரோட தான் இருக்குமா, என்னமா உனக்கு ஆச்சு? இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அதே நேரம் நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அவனால தானே இவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்கிருந்து வர இளவரசர் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரான், மேரேஜ் ட்ரெஸ்ஸை. இப்போ முன்னாடி நடந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கலா என்ன அப்படிங்கிறது தெரியல. அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் பாசமா லவ்வா மறுபடியும் பழைய மாதிரி அவனை நம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ப ஆரம்பிச்சு அப்படியே தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இருக்கான். உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ என்னோட லைஃப்ல வந்துட்டு என்னோட ஒய்ஃபா இருக்க போற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற ஒரு கெட்ட கனவு கண்டேங்க. கெட்ட கனவா? என்ன கெட்ட கனவு? கொஞ்சம் காது பக்கம் வரீங்களா, நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்ட்டு காது கிட்ட போய் சொல்ற மாதிரி சொல்லி ஹேர் பண்ண எடுத்து ஒரே சொருகு. அந்த லைஃப்ல தான் என் குடும்பத்தை பறி கொடுத்தேன், இந்த லைஃப்ல நான் கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சத்தக்குன்னு சொருவுறா. சொருவுனதுக்கு அப்புறம் 43 பேரோட உயிர் உனக்கு சாதாரணமா போச்சா அப்படிங்கிறப்பயே அங்க பார்த்தா திடீர்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது சிரிக்க ஆரம்பிக்கிறானே நமக்கே ஒரு டவுட் வரும்ல. அப்போதான் இன்னொரு விஷயத்த கட் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னா பயபுள்ள மயக்கம் போட்டு விழுந்தவ தான். அங்க ஹீரோ வந்துட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி இவ ஆள் மனசுல இருக்க வெஞ்சன்ஸை அந்த உலகத்துக்குள்ள பூந்து அதிகமாக்கிட்டு இருக்கான் அவனோட சக்தியை பயன்படுத்தி. இதனால என்ன ஆகுதுன்னா வேற ஒன்னும் ஆகல, உள்ளுக்குள்ள அவனோட பாஸ்ட் எல்லாம் குழப்பி அங்க வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசரை பழி வாங்குற மாதிரி அவ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அங்க அவன் தெளிவாகிட்டு அவளுக்கு துணிவை போட்டு லாக் பண்ணி என்ன அவ்வளவு சீக்கிரம் சாகடிச்சிட முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்து சத்தக்குன்னு நமக்கு ஹீரோயின் வழித்திலேயே குத்துறான். ஆனா இது எல்லாமே ஹீரோட வேலை தான். ஆனா அவ டென்ஷன் ஆகி அவளோட சத்தியை வெளிக்கொண்டு வந்துட்டு ஒரு அட்டாக் கொடுப்பா பாருங்களேன். இங்க வெளியே ஹீரோக்கு ரத்தம் கக்கிடும். அதுக்கப்புறம் தான் அந்த கனவுல இருந்துட்டு அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. ஹீரோ இவ்வளோ எல்லாம் பண்ணது எதுக்காகனா அவளோட சத்தியை வெளியே கொண்டு வரதா. இதை ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வருது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அவளுக்கு தெரியவும் தெரியாது. ஆமா என்ன நிறைய பேர் கெட்டவனா தான் பார்த்துட்டு இருக்கான், அதுல இவ்வளோ ஒத்தி, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது, இவளால நமக்கு யூஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தை அப்படியே அரை தூக்கத்துல அரை போதையில கேட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கூட்டு போய் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சக்தி வந்திருக்கு, ஆனால் முழுசாக கிடைக்கல, ஒரு சில பேருக்கு தான் அதை முழுசாக கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் மறுபடியும் யூஸ் பண்ணுறான். ஆனால் அவ்வளோ சக்தி குறையுது. ரத்த வந்து எடுத்து மறுபடியும் மயக்கம் போட்டு கிடக்கிறா. நம்ம ஹீரோ பைப்பில் தான் பக்கத்துலேயே இருக்கான். நீ எழுந்துட்டியா அப்படிங்கிறப்ப உன்னை எதுக்காவது யூஸ் ஆகும் தான் உன்னோட சக்தியை வெளியே கொண்டு வந்தேன். உனக்குள்ள இருக்கிற அப்படி பழி வாங்குற எண்ணம் பட்டத்து இளவரசர் மேலனா அப்புறம் எதுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? நீ இந்த அளவுக்கு டீப்பெல்லாம் யோசிக்க ஒன்றும் தேவையில்ல. என்ன வெட்டுனே யோசிச்சிட்டியா? ஆமாம் ஒன்றுக்கும் உறவாத உன்னோட பிளட்டு மட்டும் தான் எனக்கு யூஸ் அப்படிங்கும்போது பாச்சக்கன உமா கொடுத்துட்றா. அப்படி உமா கொடுத்துக்கிட்டு வாயிலிருந்து கத்திட்டு சத்தக்குன்னு ஒரு கீரல் போட்டு, எனக்கு சக்தி இல்லைனாலும் புத்தி இருக்கு,
என்னால நினைச்ச இப்ப கூட உன்னை குத்தி போட்டு போக முடியும். ஓஹோ, நான் சொல்லல புத்திசாலிங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு. அதுவும் உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கழுத்தை நெரிக்க போகையில அங்க அவனோட அசிஸ்டன்ட் பைப்ல வந்துட்டு பட்டத்து இளவரசர் வந்துட்டு உங்களை கைது பண்ண வந்திருக்காரு, சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது, நான் சொன்ன மாதிரியே நடக்குது. இப்போ நம்ம பிளான் போட வேண்டிய நேரம் அப்படிங்கிறப்ப உன் பிளான் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயபுல வெளியில போறான். இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுங்க மாமா. என்னன்னா எங்க பேரரசர் அதாவது உங்க அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிக்க மாதிரி எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதுல வந்துட்டு நீங்க லீ ஃபேமிலியோட சேர்ந்து சதி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ்? இந்த ஜேடு உங்களோடது தானே, இது வந்துட்டு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஏன் கூட்டத்துல ஒரு நாய் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணியிருக்குது, அது ஏதோ நகைக்காக இல்ல பணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருந்ததுன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது அந்த ஜேடை அது திருடிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ இது யாரு திருட சொன்னாங்க அப்படின்னு அவனை கேட்டா தெரிஞ்சிடல அப்படிங்கிறப்ப நைஸா பயப்புள்ள பட்டத்து இளவரசர் அவனை போட்டு தள்ளிட்டு, ஓ சாரி மாமா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை எதுவும் கஷ்டப்பட்டினா நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் பக்கத்தில் வரும்பொழுது இவனுக்கு கத்தி குத்தி விழுந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுவும் கஷ்டமா மாமா, ஏதாவது வலியா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தயவு செய்து என் இடத்த விட்டு நீ வெளியில போனீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி வட்டத்தில் அரசு சொல்லிட்டு வெளியில போகையில இது வரைக்கும் என்னோட திட்டம், இதுக்கப்புறம் அவளோட திட்டம் அப்படியே வெளியில ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு கழுத்தெடுத்துக்கலாம் நிக்கிறா. ஏன்னு ஓடி வந்து பட்டத்து இளவரசர் கேட்கிறப்ப, நீங்க அன்னைக்கு வந்து என்ன கூப்பிட்டீங்க, அன்னைக்கு உங்க கூட நான் வந்திருக்கணும், ஆனா இவன் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு அவன் கத்தியால வேற குத்திட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து என்ன பிளான் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. என்னன்னா இப்போதைக்கு அவனோட நம்பிக்கை நான் ரொம்ப சம்பாதிக்கணும், நான் வந்துட்டு உன்னை போட்டு கொடுக்க போறேன், அதுதான் என்னோட பிளானு, உன்னோட வீக்னஸையும் அவன் கிட்ட சொல்ல போறேன், அதுக்கு நீ ப்ரிப்பேரா இருந்துக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே கத்தி எடுத்து சத்தக்கு அப்படின்னு குத்து போகும்போது உனக்கு கத்தி எடுத்து குத்தவே தெரியாதா, குத்துனா எப்படி கொடுக்கணும்ட்டு சத்தக்கு சத்தக்குன்னு அவனே குத்திக்கிறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. உன்னோட பிளானை நீ பக்காவா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சதோன்னு, சரி எதுக்காக இப்ப தப்பிக்கணும்னு நினைக்கிற, இல்ல அவளோட சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, சரி உன்னை நான் காப்பாத்த வருவேன், இப்போதைக்கு போ அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிடறான். அங்க போன உடனே நான் சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிட்டியா, ஆக்சுவலி நான் உன்னதாயா போட்டு கொடுத்துருக்கேன், உன்னோட வீக்னஸ் தெரியும், நான் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாலதான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தான். நீ இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்க, உனக்கு ரத்தம் கொடுத்தேன், எனக்கு நீ இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ டீலிங்க முடிச்சுக்க. அங்க அடுத்த நேரம் பார்த்தா அவளுக்குன்னே தனியா ஒரு வண்டி வருது, அதுவும் இளவரசர் அனுப்புனாங்க அப்படின்னு. இந்த வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இளவரசர் ஏதோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த வாங்கிக்க சொன்னாரு, அந்த விஷயம் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் அங்க கொடுக்குறா. ஹீரோயின் சேஃபா அவ வீட்டுக்கு கிளம்புறா. அதே நேரம் அந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசர் கையில கிடைக்குது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னு ஃபுல் மூன்ல அவன் ரொம்ப வீக்கா இருப்பான் அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. இப்போதான் உண்மையான நாடகமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். பயப்பட அவன் ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கான் போல. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்காக போகிறப்ப அக்காக்காரி குறுக்க வந்துட்டு, இவ்வளவு நாள் அவன் கூட தங்கி இருந்துட்டு இப்ப என்ன திருட்டுத்தனமா வந்திருக்கியா, அதுவும் ராணி அவங்க பிறந்த நாளுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க, அப்போ வந்துட்டு நீ அப்படியே நம்ம குடும்ப சார்பா போயிட்டு அங்க நீ இளவரசி ஆகலாம் ட்ரை பண்றியா, ஐயோ நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன சும்மா தொலை பண்ணாத, நான் உன்னை இப்பவே தண்டிக்கிறேன் அப்படின்னு சாட்டை எடுத்துட்டு நிக்க, உனக்கு இவ்வளவுதான் பொறுமை அப்படின்னு சாட்டையை திருப்பி போட்டு அவ கழுத்தை போட்டு நெரிச்சு, நானே செம்ம கடுப்புல வந்திருக்கேன், இவ வேற குறுக்க வந்துட்டு ஓடிப்பா அப்படின்னு விரட்டி விட்டுறா. உள்ள போனா அவளோட மெய்டு பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு அவளுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டேன் அப்படின்னு கண்ணத்தை தட்டும்போது, பாத்தீங்களா நான் உங்களை கனவுலயே மீட் பண்ணிட்டேன், இங்க எத்தனை நல்லா கனவுலயே மீட் பண்ணுவேன், நீங்க எப்பதான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையான பாசத்தோட தான் அந்த பொண்ணு இருக்கா. ஏய் லூஸ், நான் நேர்ல வந்துட்டீங்களா என் மேல உண்மையான பாசத்தோட இருக்கிற நீ மட்டும் தான் அப்படின்னு ஹக் பண்ணி, சரி நான் இனிமேல் இங்க இருந்து போக மாட்டேன், நீ ரொம்ப கவலைப்படாத, இல்ல உங்களோட சித்தி வந்துட்டாங்க, அந்த லேடி வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கும், அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, முன்ன மாதிரி நான் பயந்துக்கலாம் இருக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறப்ப அங்க கட் பண்ணி அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவ போயிட்டு போன்னு புலம்புறா அவங்க அம்மா கிட்ட. இது அவளுக்கு அந்த தைரியமா, கண்டிப்பா அந்த தைரியம் இருக்கவே கூடாது. நாளைக்கு உங்க அப்பா வந்துட்டு நம்ம கோட் ஆடுகளை மைட் பண்ண வெளியில போறாரு ஆயுதப்படை விஷயமா, நாளைக்கு கரெக்டான பாடம் அவளுக்கு நான் குத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி லேடி ஏதோ பிளான் பண்ணுது. அடுத்த நாள் காலையில பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அது கொடுக்கணும் கிளாஸ் எடுக்கிறப்ப அவகிட்டையும் என்கிட்ட ஒழுங்கா அக்காவை நடந்துக்க சொல்லுங்க, சும்மா சில்ல புலத்தரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய புலத்தரமா நடந்துட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காது, என்ன தைரியம் தான் என்ன எதிர்த்து பேசுவேன், டேய் ரெண்டு பேரும் அவளை போட்டு அடிங்கிற அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ரெண்டு உலக வச்சு போட்டு மொத்தறாங்க ஹீரோயினை. அவ அக்கா கறி இருக்காது, நீங்க என்ன தின்னுட்டு அடிக்கிறீங்களா, சாப்பாடு இல்லாம அடிக்கிறீங்களா, கூட நான் புடி அடிக்கிறேன்ட்டு அவளும் போட்டு சாத்துன்னு சாத்துறா. ஆனா அங்க ரத்தம் கக்கிட்டு கிடக்குறா. அதே நேரத்துல கரெக்டா ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். அந்த மெய்டு பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஆயுதம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா மீட் பண்ண போற ஆளுங்க காதுல போற மாதிரி பேசு, அப்படி பேசினா அவங்களும் பார்க்க வருவாங்க, இந்த விஷயத்த பார்த்து காண்டாவாங்க. இதை பார்த்தோன்னே இந்த கோர்ட் அபிஷியல் எல்லாம் செம்ம மாட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு அரசவையில் இருக்கிற கோர்ட் அபிஷியல் உன் வீட்லயே இப்படி ஒரு குடும்பம் நடக்குதுன்னா இதை இன்னையோடு மாத்த பாரு, இல்ல உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் பதவியை பறிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போக அவங்க அப்பா வந்துட்டு அவங்க சித்தி போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. வார்த்தையால தான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல,
தீட்டி மிரட்டி விட்டேன்னு இப்போ ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சா? அங்க போன உடனே உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இங்க பாத்தியா நான் நிறைய படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த பாதரச குண்டுகள் மட்டும் என்னோட வழியை வெளியில் எடுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன், இப்படிலாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவங்க அப்பா தான் இதை சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத, இல்லை வேற ஏதாவது அவங்க பிளான் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஹீரோனோட சித்திக்காரி நல்ல நல்ல ட்ரெஸ் ஆகும் ஹீரோனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காண்டான ஹீரோனோட அக்கா, என்னம்மா நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உங்க அப்பா சமாளிக்க ஒரு வழி, உங்க அப்பா வந்தோடனே போய் கேளு. அப்பாப்பா நான் தானப்பா, நான் போயிட்டு இளவரசரை பார்க்க போறேன், ராணியோட பிறந்தநாள் அன்னைக்கு, நீ பண்ண கலவரத்திலேயே இருக்கிற கோர்ட் ஆஃபீஸ் எல்லாம் என் காண்டில் இருக்காங்க, இந்நேரத்தில் நீ எப்படி போவ, அவ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடனே இவங்களுக்கு காண்டாகி போயிடுது. அவருக்கு ஒரு டவுட் வருது, இவ்வளோ நாளாக அப்படியே பூன மாதிரி இருந்த என் பொண்ணு இப்போ எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கா, அது எனக்கு பிரச்சனையா இருக்குமா இல்லை ஆச்சரியமா இருக்குமா, இதை நான் எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. அப்படிங்கிறப்ப உங்க பொண்ணு இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு நல்லது தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சாதுவான இருக்கிற பொண்ணு யாரோட உதவி இல்லாமல் இங்கே வந்திருக்க முடியுமா? அது இல்லாமல் இளவரசரோட வண்டியை நான் வெளியில பார்த்தேன், கூடிய சீக்கிரம் நீங்க வந்துட்டு புரியுது, அதுக்காக தானே நான் ஆசைப்பட்டு இருக்கேன், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளுக்கும் ஒரு பேராசை உள்ள இருக்கு போல. அடுத்த நாள் காலையில இருந்து வந்துட்டு நம்ம இளவரசரோட அரண்மனையில இருந்து ஆளுங்க வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு கூட்டு போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோட அக்கா வந்துட்டு அங்க போய் உண்மையே இருந்துட்டு இருக்காரு, சிரிக்கி கத்துக்க என்ன மாதிரி எப்படி இப்படி பேய் மாதிரியா நீ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இரு நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிறாங்க. காலையில நம்ம ஹீரோயினும் அந்த பர்த்டே பார்ட்டிக்காக கிளம்பி போறா. அங்க வெளியில இளவரசர் வெயிட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அப்போ ஒரு விஷயம் சொல்றான், இன்னைக்கு நைட்டு என்னோட மாமா இறந்துருவாரு, நீங்களும் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா நேராக ஹீரோயின் உள்ள போவாளா இல்ல அவனை காப்பாற்ற வெளியில போவாளா, இவங்க ரெண்டு பேரும் போடுற நாடகமா அப்படி நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில வச்சின்னா நான் போட்டு தள்ளுற மைண்ட் செட்ல இருக்கேன் அப்படின்னு ஆப்போசிட் மாடியில இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது இளவரசரோட திட்டம் தான், அவனும் போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீ சாகு என்னையே குப்பன்னு சொன்னல, நீ செத்தா எனக்கு என்ன, அது உங்க குடும்ப பிரச்சனை, நான் உள்ள போயிட்டு என்னோட பிரச்சனையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உள்ள போறான். அங்க பார்த்தா ஹீரோ பையப்புல தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட சக்தி குறைய அதை மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்காக. உள்ள போன உடனே அங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாமே அந்த கத்தியை சொல்லட்டி விளாண்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் ஆகுதுன்னா, ஹீரோ 4 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி சாக்குல எழுந்துடுறா. உங்க முறை வரும்போது நீங்க வாழை சுத்தி காமிக்கலாம், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, சரி அப்படின்னு இருக்கும்போது அவங்க அக்காக்காரி வந்து நிக்கிறா. நான் இப்படி உள்ள வருவேன்னு நினைச்சேன், வந்துட்டேன் பாத்தியா, அதெல்லாம் எப்படி தெரியுமா, ராணியும் எங்க அம்மாவும் கிளாஸ்மேட்டா, அதனால அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன். ஓஹோ அப்படியா, நான் என்னமோ உங்க அம்மா நைட்டு ஃபுல்லா மட்டிக்கால் போட்டு வெளியில நின்று அப்பா ரூமுக்குள்ள கதறி இந்த பர்மிஷன் வாங்க மாதிரி கேள்விப்பட்டேன், இதுக்கு இந்த பில்டப்பு வந்தியா பாத்தியா சீனை போட்டியான்னு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இது எங்க அம்மா உனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க, இதை இளவரசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு, அப்படி ஒரு கிஃப்டா, அப்படியா இருந்தா அதை நீயே கொடுத்துடலாம்ல. நானே கொடுத்துடலாம், ஆனால் உனக்கு தானே கொடுக்க சொன்னாங்க. 2 பேர்த்த நம்பவே கூடாது, ஒரு வாழ்க்கையில வர எதிரி இன்னொரு ஆள் யாரு, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் அப்படிங்கிறப்ப என்னையாடி நீ கேவலப்படுத்துற அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேயே அடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் குடும்ப பாரம்பரியமும் அங்க நாருது. அந்த நேரத்தில் அவங்க சித்திக்காரி கொடுத்துட்டுல கிஃப்ட் அது தவளை இருந்திருக்கும் போல. அந்த தவளையை பார்த்துட்டு அவங்க அக்காக்காரி பயந்துட்டு காலில் விழுந்துட்டு ஐயோ தவளை அப்படின்னு கத்திட்டு இருக்கா. என்னடா இந்த புள்ள இப்படி மோசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போகுது. நம்ம குடும்ப மானத்தையும் நம்ம அப்பா மானத்தையும் வாங்காதடி, எழுந்துட்டு இப்படி பயப்படாதடி, இப்ப என்ன அந்த தவளை தானே உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதை கையில அசால்ட்டா பிடிச்சி அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இளவரச பையக்கெல்லாம் ஒரு நினைப்பு வந்துருது, நம்ம ஹீரோயினும் இப்படிதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பா. நீங்க எல்லாருமே ஒருத்தங்க நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, ஒருத்தங்க இந்த மாதிரி வெவ்வேறு விலங்கு தான் வளர்த்துட்டு இருப்பாங்க, நீ என்ன தவக்கல மேல இவ்வளவு பாசமா இருக்க, அதுவா அது எனக்கு பிடிச்ச விஷயம், அப்படியே தள்ளி நிக்கிற வந்து பக்கத்துல நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஐயோ எனக்கு அது அப்படிங்கிற மாதிரி அப்ப 2 பேரும் ஜாலியா விளாண்டுட்டு இருப்பாங்க தவக்கலை வச்சு. இன்னொருத்தங்க மாதிரி ஆக்ட் பண்ணி ஏன் அவங்க கவனத்தை உன் பக்கம் ஈர்க்க பார்க்கறியா, சேச்சா அப்படிலாம் இல்லையே, இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருந்து வெளியில போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோனோட அக்காவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல துரத்தி விட்டுட்டானே அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்டுட்டு இங்க போயிட்டு ஹீரோனோட அக்காவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அக்காவுக்கெல்லாம் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு எங்க போறானா கரெக்டா நம்ம ஹீரோ தான் பார்க்க போறா. இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க. அங்க இவன் நம்ம ஹீரோ தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் உள்ள வந்து அட்டாக் பண்ண அவனை அதை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். போட்டு 2 பேர்லாம் பொலந்துட்டு இருக்கிறப்ப அந்த சண்டை பிரச்சனைலாம் சம மாசா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ மேலையும் கோடு விட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல வந்துட்டு வால் எடுத்துட்டு வந்து ஹீரோயினை ஜாயின் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து செம்மையா ஃபைட் பண்ணுவாங்க பாருங்களேன். அதுவும் 2 பேரும் சேர்ந்தெல்லாம் சண்டை போடும்போது வேற லெவலா இருக்கும். அப்போ அவன் கேட்கறான், என்ன உனக்கு சக்தி மறுபடியும் வந்துருச்சா, என்னோட சக்தி கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே உனக்கு முடிச்சிடணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப என்ன ரொம்ப வீக் ஆயிட்டியா, ஆமா ரொம்ப வீக் ஆயிட்டேன், ஆனா இப்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி உமா கொடுத்துட்டு அப்படியே அவளோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து இப்போ பாரு என் வித்தையா அப்படின்னு அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மொத்த வித்தையும் காலி பண்ற மாதிரி அப்படியே காலி பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சது, மாசாவும் இருந்துச்சு, அதே நிறைய ட்விஸ்ட்டுகளோடய இருந்துச்சு.
அப்படி இதை உங்களை டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் தான் இருந்திருக்கும். சுமீரியர் ரொம்ப தேங்க்ஸ் டியர், நீங்கள் டியர்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மஞ்சு சிஸ்டர், சீரியல் கில்லர் ப்ரோ, ராஜேஸ்வரன் ப்ரோ, லலிதாங்கிற சிஸ்டர் ஹார்ட்டாக போட்டிருந்தீங்க. லலிதா உங்க பேரு. கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களா? நோ ப்ராப்ளம் சிஸ்டர், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. இது என் திறமை வந்துட்டு செம்மையா போச்சா சிஸ்டர், காமெடிலாம் பண்ணாதீங்க. உன்னை விட இப்போ நான் மூச்சு இழுத்து வேற பேசுறேன், அது எங்களுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லை ஸ்டோரி ஃப்ளோவை கெடுக்காம இருக்கா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். கவிதையா சிஸ்டர் பண்ணிடலாம். நம்ம லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தோம் வச்சுங்களேன், இந்த கவிதை திறமெல்லாம் வராது. சம்டைம்ஸ் நான் அப்படிதான் இருக்கிறேன், அதனால அந்த கவிதை மட்டும் திங்க் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ட்ராமால வந்து கண்டிப்பா நம்ம கவிதையை போட்டுருவோம். அவனியா சிஸ்டர், நீங்க என்னோட டிராமாவை நீங்க கமெண்ட்ரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, வாழ்த்துக்கள். நம்ம மூவி ஃபார்மேட்ல போட்டிருந்தப்ப ரோஷினி அப்படிங்கிற சிஸ்டர் வந்துட்டு கேரக்டருக்கு கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. இந்த ஃபீட்பேக் நான் எடுத்துக்கிறேன். ஹரி ப்ரோ, என்னோட கவிதை நல்லா இருக்கு, அதை மறுபடியும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சந்திரா சிஸ்டர், பவித்ரா சிஸ்டர், வள்ளி சசத், கீதா சிஸ்டர், இவங்கலாம் அந்த மூவி ஃபார்மேட்ல போட்டவங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ஃபாத்திமாங்கிற சிஸ்டர், நீங்க அவ்வளோ ஹார்ட் போட்டுருந்தீங்க. ஏன்னா வாய்ஸ்ல மட்டும் தான் என்னோட ஹார்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹார்ட் சிஸ்டர், இன்னும் யாராவது கமெண்ட்ஸ் நான் வாசிக்காம இருந்தா கரண்டா போற ட்ராமால வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேரை நான் மென்ஷன் பண்றேங்கிறத விட உங்க கூட பேசுற மாதிரி எனக்கு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சகோஸ், மறந்துடாதீங்க.